யார் உனக்கு பிரசிடென்ட்? திரௌபதி முர்மு அவர்கள் தான் நமது பிரசிடென்ட். பிரசிடென்ட் சொல்றாரு அப்படின்றீங்க, அவர் தான் உங்களுக்கு பிரசிடென்ட்டா? அப்போ பேசாமல் அங்கேயே போயிருங்க, ஏன் இங்கே வந்து உட்காந்து நிற்கிறீங்க? ஒபாமா அவர்கள் வந்து காங்கிரஸ் தலைவர்களை பற்றி என்ன சொன்னார் அப்படின்றத பற்றி பேசுவோமா? நிக்சன் கிசிஞ்சர் காலத்தில் வந்து நமது இந்திய பிரதமரை பற்றி அவங்க என்னென்னலாம் பேசினாங்க அப்படின்றது டீக்ளாசிஃபைடு ஃபைல்ஸில் வந்திருக்கு, அதை பற்றி பேசுவோமா? இதை பற்றி பேசணும்னு திருப்பி ட்ரம்ப் சொல்லிட்டாரு, பிரசிடென்ட் சொல்லிட்டாரு அப்படின்றாரு. யார் உனக்கு பிரசிடென்ட்? திரௌபதி முர்மு அவர்கள் தான் நமது பிரசிடென்ட். பிரசிடென்ட் சொல்றாரு அப்படின்றீங்க, அவர் தான் உங்களுக்கு பிரசிடென்ட்டா? அப்போ பேசாமல் அங்கேயே போயிருங்க, ஏன் இங்கே வந்து உட்காந்து நிற்கிறீங்க? என்ன பேச்சு இது? பிரசிடென்ட் ஆஃப் யுனைடெட் ஸ்டேட்ஸ் அப்படி சொல்லணும், இல்லை பொட்டஸ் அப்படின்னாது சொல்லணும். அதை விட்டுட்டு பிரசிடென்ட் சொல்லிட்டாருன்னா அவங்க சொல்கிறது தான் உங்களுக்கு வந்து பெருசா? அவர் இன்னும் நிறைய சொல்லிக்கிறார். எல்லாத்தையும் நான் சொல்லவா? அந்த அமெரிக்கன் பிரசிடென்ட்ஸ்லாம் என்ன சொன்னார் அப்படின்னா, அதுவும் காங்கிரஸ் தலைவர்கள் காங்கிரஸ் பிரதமர்களை பற்றி என்ன சொன்னார் தான் அன்றைக்கி எடுத்து காமிக்கிறாங்க. நிக்சனுக்கு லெட்டர் எழுதுகிறாங்க, எப்படியாவது சண்டையை நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு. இதுதான் வந்து வீரமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இதுக்கு என்ன சொல்ல போகிறீங்க நீங்கள்? சரண்டர் ஆனது யார்? 98,000 படை வீரர்கள், பாகிஸ்தானோட படை வீரர்கள் சரண்டர் ஆனாங்க, நம்ம கையில் வச்சுன்னுக்கிறோம். அந்த நேரத்தில் நம்மளுடைய 53 பேர் அங்கே இருந்ததா சொல்கிறாங்க. அவங்கள திருப்பி கொண்டு வரதை பற்றி எதை பற்றியுமே பேச்சுவார்த்தை நடத்தலை. பாகிஸ்தானுக்கு போயிட்டு காஷ்மீர் அதை விட்டு வெளில போங்க, அப்போ தான் இந்த 98,000 பேர் அனுப்புவோம் அப்படின்னு சொல்ல தெரியல. அத்தனை பேரையும் திருப்பி அமுச்சு விட்டு ஒன்றும் இல்லாமல் ஒரு அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போட்டு வந்து நின்றாங்க. நீங்கள் அவங்கள பற்றி பேசிட்டு இருக்கீங்க காங்கிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு.